ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th எக்கனாமிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்ட்டு நான் ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். இதில் 11th எக்கனாமிக்ஸில் 7th 8th 9th 10th 11th மொத்தம் 5 லெசன்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கண்டிப்பாக படிக்கணும். 6th to 10th எல்லா லெசன்ஸையுமே படிச்சுக்கோங்க. இந்த 5 லெசன்ஸ்க்கும் புக் பேக் ஒன்வர்ட் மட்டும் பார்த்துடலாம். எக்கனாமிக்ஸ் +1 +2ல் கண்டென்ட் இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டால் அதில் 40 பேஜஸ் 50 பேஜஸ்ன்னு இருக்கும். பட் நம்ம ரீட் பண்ணுறப்போ கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9 முன்னாடி இருந்த யூனிட் 9ஐயும் சேர்த்து 2 யூனிட்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. 6th to 10th வரைக்கும் படிச்சுட்டு +1 +2ஐயும் ஸ்கிப் பண்ணிட்டு போடலான்னு நினச்சிடாம +1 +2ஐயும் டச் பண்ணி நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் 10th வரைக்கும் இருக்க கண்டென்ட் கம்மி. அதிலேருந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. 11th 12th ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. இதில் 11th 7th லெசன் பாருங்கள். 11th 7வது லெசன் இந்திய பொருளாதாரம். இதுக்கான புக் பேக் ஒன்வர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்க பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. கோலார் தங்கச் சுரங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகத்தோட முக்கிய தங்கச் சுரங்க பகுதி கோலார். அடுத்து, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது எதுன்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படும். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் தான் முன்னேற்றம் அடைந்தது. ஸ்ரீலங்கா, மெக்சிகோ, கானாலாம் வளர்ந்து கொண்டிருக்கும், அதாவது முன்னேற்றம் அடையாத நாடு. ஸோ ஃப்ரான்ஸ் முன்னேற்றம் அடைந்த நாடு. அடுத்து, வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவோட இடம் 7. அதாவது இப்போ இந்த புக் 2014-15 அந்த பீரியடில் நடந்ததை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியா 5th பிளேஸில் இருக்குது. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். அடுத்து, இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. பொருளாதார சமநிலை இல்லாததுனால தான் இந்திய பொருளாதாரம் வலிமை இல்லாததாக இருக்குது. அதாவது ரிச் கெட் ரிச்சர், பூர் கெட் பூரர் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர் ஆகிட்டு இருக்காங்க, ஏழைகள் இன்னும் ஏழை ஆகிட்டு இருக்காங்க. அந்த பொருளாதார சமநிலை இல்லாத ஒரு காரணத்தால் தான் இந்திய பொருளாதாரம் வலிமையுடையதாக இல்லாமல் இருக்குது. அடுத்து, மக்கள் தொகை இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு தான் மக்கள் தொகையியல். அடுத்தது, மக்கள் தொகையில் 1961 வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு வருடம். பெரும் பிரிவினை வருடம் 1921. அதாவது 11 to 21 இந்த பிளேக்கு நிறையா நோய்கள் புதுசாக வந்திருக்கும். அதனால மக்கள் தொகை குறைஞ்சு திடீர்னு 21வது வருடத்தில் மக்கள் தொகை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த வருடத்தை பெரும் பிரிவினை வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1951 வருடத்தில் கொஞ்சம் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கும். அதனால அதை சிறிய பிரிவினை வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை வெடிப்பு வருடம் அப்படின்ட்டு 1961 சொல்லுவாங்க. இந்த வருடம் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதை மக்கள் தொகை வெடிப்பு வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2001. இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா 100 வருதா. ஸோ 2001 மக்கள் தொகை 100 கோடியை தாண்டி இருக்கும். அடுத்து, 1000 மக்களுக்கு இறப்பவர்களோட எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு விகிதம். 1000 பேருக்கு இறப்பவர்களோட எண்ணிக்கை கச்சா இறப்பு விகிதம். பிறப்பவர்களின் எண்ணிக்கை கச்சா பிறப்பு விகிதம். 1000 பேர்களுக்கு பிறப்பவர்களோட எண்ணிக்கை கச்சா பிறப்பு வீதம். அடுத்து, மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவில் வசிக்கிற மக்கள் தொகை. அதை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி. இதில் நில அளவு மாறாது, பட் மக்கள் தொகை மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து, தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி கழகம். இதை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து, காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே.சி. குமரப்பா. இவர் பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே.சி. குமரப்பா. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய ரூபாயோட சிக்கல்கள். இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள். அடுத்து, இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குது. எந்த கொள்கையின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறி அடிப்படையில். காந்திய பொருளாதாரம்னா ஒழுக்க நெறியின் அடிப்படையில். அடுத்து, வி.கே.ஆர்.வி. ராவ். இவரின் மாணவராக இருந்தவர் யாருன்னா கீன்ஸ். ராவோட மாணவர் கீன்ஸ். வி.கே.ஆர்.வி. ராவின் மாணவராக இருந்தவர் கீன்ஸ். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. இந்த கூற்று எல்லாத்தையும் கூறியிருப்பார். ஸோ மேற்காண் அனைத்தும் திருவள்ளுவரோட பொருளாதார கருத்துக்கள்.
அடுத்து 8வது லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். இதுக்கான புக் பேக் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு காலிக்கட் அதுக்கு வந்துட்டு வாஸ்கோட காமா வருகை புரிந்த வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1498 1498. வாஸ்கோட காமா 1498 தான் கள்ளிக்கோட்டைக்கு வருகை புரிந்திருப்பாரு. 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கர் கிட்ட. தாமஸ் ரோ வணிகம் பண்ணுறதுக்காக ஜஹாங்கர் கிட்ட அனுமதி பெற்று அதில் வெற்றி பெற்றிருப்பார். 1614 தாமஸ் ரோ ஜஹாங்கீர். தாமஸ் ரோ அதாவது கீர் குடிக்க ரோவில் நிற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமஸ் ரோ ஜஹாங்கீர். அடுத்து தேர்ட் கொஸ்டின். இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட வருடம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1858. ஸோ பெருங்கலகம் எப்போ நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 1857 பெருங்கலகம் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்துட்டு இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்படும். அடுத்தது பாருங்கள். ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட வருடம் எப்போ பார்த்தீங்கன்னா 1914. முதல் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. அடுத்து இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 48. 1948 சுதந்திரம் வாங்கி அடுத்த வருடம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்டிருக்கும் இந்திய அரசாங்கம். அடுத்து 1956 தொழிற்கொள்கையோட நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 56 1956 தொழிற்கொள்கையோட நோக்கம் என்னன்னா பெரிய பெரிய நிறுவனங்களை முன்னேற்றமடைய செய்யணும் அப்படின்றது தான் 56 தொழிற்கொள்கையின் நோக்கமாக இருந்திருக்கு. அடுத்து 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில். செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில் முன்பதிவு அப்படின்ற முறை நீக்கப்பட்டிருக்கும் 1993. அடுத்து இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன். இப்போ வேளாண்மை பண்ணுறப்போ அதாவது அக்ரிகல்ச்சர் எப்போ விவசாயம் பண்ணாலும் சாமியை கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வேளாண்மைனாலே பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன். 1969 தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளோட எண்ணிக்கை 14. 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோட எண்ணிக்கை வெறும் 14. அடுத்து வங்கிகளின் தேசியமயமாக்கப்பட்டதோட முக்கிய நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துக்காக தான் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. ஃபர்ஸ்ட் திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணது பிளான் கமிஷன் 1950. அடுத்து முதல் 5 ஆண்டு திட்டத்தோட முதன்மையான நோக்கம் வேளாண்மை. ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு வேளாண்மையை முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அமைச்சிருப்பாங்க. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10வது ஐந்தாண்டு காலம் 2002 2007 வரைக்கும். 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 2002 2007 வரைக்கும். அடுத்து 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம், அதாவது 2016ஆவது ஆண்டு மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாட்டில் இந்தியாவோட தரம் 131. மனித வளர்ச்சி அறிக்கையில் இந்தியா 131வது இடத்துல இருக்குது. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 92 அதாவது 1990 92. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி. மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா குமார்சென். மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த HDI உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா குமார்சென். ஸோ 5 ஆண்டு திட்டத்திலேருந்தே நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அந்த 5 ஆண்டு திட்டம் ஒவ்வொன்றும் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது, எந்த வருடம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷினும் அது ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 12வது படிக்கிறப்போ நம்ம விரைவாக ஒரு வளர்ச்சி பெற்று 12th நல்ல மார்க் எடுத்து அடுத்து போகணும்னு நினைப்போமா காலேஜுக்கு. ஸோ விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம். வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் டி மோரிஸ். இதுக்கு முன்னாடி அமர்த்தியா குமார்சென் பார்த்தோமா. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் டி மோரிஸ். அமர்த்தியா குமார்சென் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியிருப்பாரு. மோரிஸ் வாழ்க்கை தரம் குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் மோரிஸ். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து 9வது லெசன் பாருங்க. இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். இதுக்கான புக் பேக் கன்வெர்ட் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலீடை திரும்ப பெறுதல். தேசிய மயம் நீக்கப்பட்டாலே அது தனியார் மயம் ஆகிடும் அந்த நிறுவனம். அடுத்து தொடர் நிறுவனமாக்கல். இந்த 3 காரணங்களுமே தனியார் மயமாதலை குறிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலீடை திரும்ப பெறுதல்,
முதலீடு செய்யப்பட்ட அமௌண்ட்டை திரும்ப வாங்குறது. தேசியமயமாக இருக்கிற அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண தேசியமயம் நீக்கப்படுதல், தொடர் நிறுவனமாக்கல். இந்த 3மே வந்து தனியார் மயமாதலை குறிக்கும். அடுத்து இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஷ் சார்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடும் வந்து ஒன்றை சார்ந்து இருக்கணும். அடுத்து எல்பிஜிக்கு எதிரான வாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு. இதுதான் வந்து எல்பிஜிக்கு எதிரான வாதமாக இருக்குது. எஃப்டிஐ அப்படின்றதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்டிஐனா ஃபாரின்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நேரடியாக முதலீடு பண்ணுறது தான் எஃப்டிஐ. அடுத்து உலகளவில் இந்தியா டேஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் உற்பத்தியில். உலகளவில் இந்தியா பழங்கள் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெளிநாட்டு முதலீடு டேஸ் உள்ளடக்கியது. எஃப்டிஐயையும் எஃபிஐயையும் இது ரெண்டையும் உள்ளடக்கியது தான் வெளிநாட்டு முதலீடு. எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ இதை உள்ளடக்கியது தான் வெளிநாட்டு முதலீடு. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸ் வெளியிடப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையை எந்த ஆண்டில் வெளியிட்டுறாங்கன்னா ஏப்ரல் 2000. அதாவது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏப்ரல் 2000 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வெளியிடப்படுது. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். சட்டப்பூர்வமான ஒரு குழு. விவசாய உற்பத்தி அங்காடி குழு ஒரு சட்டப்பூர்வமான குழு. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்றது பலமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது. இது வந்து பலமுனை வரி, இது ஒரு முனை வரி கிடையாது, இது வந்து பலமுனை வரி, அடுக்கு விளைவுகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் தவறு. அடுக்கு விளைவுகள் அற்றது. மதிப்பு கூட்டு வரி, இது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் கிடையாது. பண்டங்கள் ஜிஎஸ்டின்றது வேல்யூ ஆடட் டேக்ஸ் கிடையாது. இது வந்து பலமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்ற ஒரு வரி தான் ஜிஎஸ்டி. அடுத்து புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு. அதாவது மோடி அவர்கள் வந்து 2014 வந்துட்டு பிஎம் ஆகியிருப்பாங்க முதல்ல. அதுக்கு அடுத்த வருஷத்தில் புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை வந்து 2015 ஏற்படுத்தப்படுது. நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு மற்றும் வங்கித்துறை. நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக காப்பீடு மற்றும் வங்கித்துறைக்கு தான். நிதி சம்மந்தப்பட்டது காப்பீடு, இன்சூரன்ஸ் மற்றும் பேங்க்கு, இந்த 2 துறைக்கானது தான் நிதித்துறை சீர்திருத்தங்கள். அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸில் அமல்படுத்தப்படுதுன்னா 2016 ஜூலை 1ஆம் தேதி. 2016 ஜூலை 1ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கும். 2016 ஜூலை 1. புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியதுன்னா வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் புதிய பொருளாதார கொள்கை. டேஸாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்படுதுன்னா 1991ஆம் ஆண்டு. நரசிம்ம குழுவோட பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1991. அடுத்து உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வாங்கலாம், பிராந்திய கிராமப்புற வங்கிகளை வாங்கலாம், பொதுத்துறை வங்கிகள். இது 3 வங்கிகளிலையுமே வந்துட்டு விவசாயிகள் கடன் பெற முடியும். எந்த அட்டையை பயன்படுத்தினா அதாவது உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி கடன் பெறலாம். வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத் தீர்வை டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% சுங்கவரி. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா செல்லையா குழு. இந்த குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்சமாக இறக்குமதிக்கு சுங்கத்தீர்வை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50%. ராஜா செல்லையா குழு எது தொடர்பானது? வர்த்தக கொள்கை தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு. அந்த குழு வந்து நியமித்த சுங்கத்தீர்வை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% இறக்குமதிக்கு. அடுத்து இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து காண்ட்லால ஏற்படுத்தப்படுது. இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் காண்ட்லா அப்படின்ற ஒரு இடத்துல ஏற்படுத்தப்படுது. ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும். குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கிறது. ராஜ்கிருஷ்ணா அப்படின்றவரால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஸ் ஆகும். அதாவது ஜூலை 1, 2017 இந்த டேட்டின்படி 28% தான் அதிகபட்ச ஜிஎஸ்டி வரி விதிப்பு. அடுத்தது தொழிலுடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தான் தனியார் மயமாக்கல். ஒரு நிறுவனத்தோட தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுறது தான் தனியார் மயமாக்கல். ஸோ 9வது லெசனுக்குரிய புக் பேக் 1 முடிஞ்சு. அடுத்து 10வது லெசனுக்கு பார்த்துடலாம். 10வது லெசன் என்னன்னு பாருங்க, ஊரக பொருளாதாரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எது ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம் தான் ஊரக பகுதியோட அடிப்படை அழகு. எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது தான் ஊரக பகுதியாக இருக்கும். அடுத்த ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மையை சார்ந்திருக்கும். அதோட முக்கிய இயல்பு ஏன்னா ஊரக பகுதியில் வேளாண்மை தான் அதிகபட்ச தொழிலாக இருக்கும், அதிக மக்கள் பண்ணுற தொழிலாக இருக்கும். ஸோ வேளாண்மை சார்ந்திருத்தல் தான் ஊரக பொருளாதாரத்தோட முக்கிய இயல்பு.
2011 கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவிகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 60%. 2011 கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதியில் வாழும் மக்கள் தொகையோட சதவிகிதம் 60%. அடுத்தது, தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களோட நிலைமை மறைமுக வேலையின்மை. தேவைக்கு அதிகமாக, அதாவது ஒரு இடத்துல வந்து தேவைக்கு அதிகமாக பணியாளர் சேர்க்குறப்போ வேலையின்மையை தான் வந்து குறிக்குது. ஸோ அது வந்து மறைமுக வேலையின்மை. வேலை இல்லை, ஆனால் எங்களுக்கு நீடு இல்லை, தேவைக்கு அதிகமாக ஆளை தான் நான் எடுக்கிறேன். ஸோ அது வந்து மறைமுக வேலையின்மையை தான் குறிக்கும். அடுத்து, இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மையை தொடர்புபடுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை. இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை. ஊரக பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஊரக பகுதியோட மக்களையும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது ஊரக மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது சிறிய அளவு நில உடைமை. அதாவது வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையது சிறிய அளவு நில உடைமை தான் வந்துட்டு வேளாண்மை தொடர்பான பிரச்சனையாக இருக்குது ஊரக பகுதிகளில். அடுத்தது, ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு 2400 கலோரி. ஒரு மனிதன் ஊரக பகுதியில் இருக்க ஒரு வேளாண்மை செய்கிற மனிதன் வந்து 2400 கலோரி அளவு டெய்லி எடுத்துக்கணும். ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக. வேளாண்மை சாரா வேலையின்மை. ஊரக பகுதியில் வேளாண்மை மட்டும்தான் இருக்கும், வேளாண்மையை தாண்டி பிற வேலை வாய்ப்பு வந்து அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ வேளாண்மை சாரா வேலையின்மை தான் வந்து ஏழ்மைக்கான காரணமாக இருக்கும். மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் மறைமுக வேலையின்மை. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது? பருவகால வேலைவாய்ப்பு. இப்போ வேளாண்மையெல்லாம் 6 மாதத்துக்கு தான் இருக்கும், 6 மாதம் சும்மா தான் இருப்பாங்க. ஸோ பருவகால வேலைவாய்ப்பு. அடுத்து, ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் பாய் தயாரிக்கும் தொழிற்சாலை. சர்க்கரை ஆலை கிடையாது, சிமெண்ட்டு காகிதம் கிடையாது. ஸோ பாய் தயாரிக்கும் தொழில் தான் ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளோ இருக்குன்னா 4ல் 3 பங்கு மக்கள் வந்து ஊரக குடும்பங்களில் கடனாளியாக தான் இருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை தான் வந்து ஊரக கடனுக்கு காரணமாக இருக்குது. எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1975. 1975 தான் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வருது. MUDRA வங்கியை அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MUDRA அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி லிமிடெட். இந்த வங்கி வந்து 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுது PM மோடி அவர்களோட கவர்மெண்டால். அடுத்து, தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2005. அதாவது 100 நாள் வேலை திட்டம் வந்து 2005 அமல்படுத்தப்படுது. அடுத்து, ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது ஊரக அங்காடி வசதிக்காக சாலை பயன்படுத்துவாங்க. வேலை வாய்ப்புக்கான ஒரு பயன்பாடாகவும் சாலை இருக்கும். வளர்ச்சிக்கான ஒரு பயன்பாடாகவும் கருதப்படுது. ஊரக சாலை வந்து ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே பயன்படுறது ஊரக சாலைகள். ஸோ மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது, இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் அப்படின்ற சொற்றொடரை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் மால்கம் டார்லிங் அப்படின்றவர். அதாவது விவசாயிகளுக்காக பேசுகிறாரு. ஸோ அவரை டார்லிங் அப்படின்ட்டு சொல்லலாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்திய விவசாயியை பற்றி பேசுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்லிங், சர் மால்கம் டார்லிங். இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இருந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் என்ற சொற்றொடரை கூறியவர் சர் மால்கம் டார்லிங். ஸோ அடுத்து 11th லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம். இதுக்கான புக் பேக் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு மேலாக சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு இருக்குது. பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் 3வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு எதில் வளமானதுன்னு பார்த்தீங்கன்னா மனித வளத்தில். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிணறுகள். அடுத்து, பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தான் பின்னலாடை உற்பத்தியில் அதிகமான உற்பத்தி பண்ணுறது. அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி. அடுத்து, எஃகு நகரம் சேலம், பம்பு நகரம் கோயம்புத்தூர். கரெக்டு. அடுத்து, வீட்டு ஜவுளி தயாரிப்பது வந்துட்டு ஈரோடு கிடையாது. ஈரோடு வந்து விசைத்தறி, மஞ்சள் அந்த உற்பத்தியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இணை வந்து தவறாக இருக்கும். அடுத்து, கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை? மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இல்லாதது வந்துட்டு விமான நிலையம் இல்லாதது தூத்துக்குடி. ஸோ சர்வதேச விமான நிலையம் இல்லாத மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் தூத்துக்குடி. அடுத்தது பாருங்கள், பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏலக்காய் தவிர வாழைப்பழம், தேங்காய், தோட்டப்பயிர்கள் இதிலெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிர் உற்பத்திக்காக தான் அதிக பரப்பு நிலம் வந்து பயன்படுத்தப்படுது. நிலத்தரவு விகிதத்தில் தமிழ்நாட்டோட தரம் வந்து 8வது இடத்துல இருக்குது.
அடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டோட தரம் வந்து முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு இணையாக இருக்கிற பெண்களோட எண்ணிக்கை தான் பாலின விகிதம். அதில் வந்து நீலகிரி அதிகமாக இருக்கும். இம்மாவட்டத்தில் குறைந்த பாலின விகிதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனியில். அடுத்து எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில். யூனியன் பிரதேசங்களில் பாண்டிச்சேரியில் வந்து பாலின விகிதம் அதிகமாக இருக்குது. அடுத்து உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது வணிகல் துறை. தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட ஜிடிபி அதில் வந்துட்டு அதிக பங்கு வகிப்பது வணிகல் துறை தான். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு வந்து 7வது இடத்துல இருக்குது. மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் 7. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எஸ்பிஐசி அமைந்துள்ள இடம். எஸ்பிஐசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு ப்ரொஃபார்மா ஃபார் இன்கார்பரேட்டிங் கம்பெனி எலக்ட்ரானிக்கலி. இந்த நிறுவனம் வந்து எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நேம் ரிசர்வ் பண்ணுறது, அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அலாட் பண்ணுறது, அது சம்மந்தமான வேலைகள் எல்லாமே பண்ணுறது இந்த எஸ்பிஐசி அப்படின்ற நிறுவனம் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிஐசிஇஎல்லின் பகுதி. இந்த டிஐசிஇஎல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோ பார்க். இது வந்து ஒரு உயிரி பூங்கா. அடுத்து சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்துல இருக்குது. தென்னக ரயில்வேவின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். தென்னக ரயில்வேயோட தலைமையிடம் சென்னை. ஸோ 11th எக்கனாமிக்ஸில் இந்த இம்பார்ட்டண்டான 5 லெசன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5ஐயும் கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து யூனிட் 9லையும் வந்துட்டு ஒரு சில டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த 5ஐயும் வந்து மறக்காமல் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்பில் படித்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதுலேருந்து 20 கொஸ்டின் வரும். ஸோ இந்த 5க்கான புக் பேக் ஒன்வர்ட் பார்த்துட்டோம். மொத்தம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் அதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். டாடா பை.